அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் கர்த்தர் சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு மக்களே, நீங்க கஷ்டப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ எந்த இடத்துல நீ உனக்கு சோதனை வரும், உனக்கு பலவீனங்கள் வரும், எந்த ஒரு காரியங்கள் வந்தால் நான் உன்னோடு கூட இருப்பேன். பலவீனம் வராது, உனக்கு எதுவுமே வராது என்று உபதேசிக்கிறாங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் சுதாரிச்சு கொள்ளுங்க. எல்லாமே வரும். நம்ம இந்த பூமியில வரும்போது வாழும்போது எல்லாமே வரும், எல்லாமே வரும். அதனால் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஜெய கம்பீர பலமானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணம் இருக்கும், கடன் பாரங்கள் இருக்கும், எல்லாம் இருக்குமா, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்க பரலோகம் போறதுக்கு எது தடையா இருக்குது, அதை உங்களை விட்டு மாற்றுங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புங்கள். தயவு செஞ்சு சொல்றேன், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ள போறோம்னா, இந்த பூமியில நம்மள அற்பமா நினைப்பாங்க.